நமஸ்காரம். நாம சொல்றது இந்த காலத்துல நம்ம பசங்களே கேட்கறது இல்ல. ஆனா பெருமாள் அவருடைய அடியவர் சொன்னான்றதுக்கோசரம் இடத்தையே மாத்திட்டு கிளம்பி போயிட்டார். எப்படி எங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துக்கோ. இப்ப நம்ம பார்க்க போற கோவில் திருவெக்கா. இது எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்துல இருக்கு. இது 51வது திவ்ய தேசத்துல ஒண்ணு. இந்த ஊர் பெருமாள் பேரு யதோத்தகாரி பெருமாள். இவருக்கு இன்னொரு பேரும் உண்டு, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அது யார் சொன்னது, என்ன செஞ்சார் பாப்போமா? ஒரு தடவை லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் ஒரு மனஸ்தாபம், யார் தங்கள்ல உயர்ந்தவர்கள் அப்படின்றதுல வந்தது. உடனே சரஸ்வதி பிரம்மா கிட்டக்க யார் வசதி அப்படின்னு கேக்குறா. பாவம் பிரம்மா ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்டா லக்ஷ்மி உசந்தவள் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சரஸ்வதிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நேர இறங்கி பூமிக்கு வந்துடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு பிரம்மா விஷ்ணுவை நோக்கி தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வமேத யாகம் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காஞ்சிபுரம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனா இந்த யாகம் பண்றதுக்கு கூட மனைவி இல்லாம பண்ண முடியாது. சரஸ்வதி ரெஃப்யூஸ் டு கம். இவர் என்ன பண்றது? அதனால சாவித்ரி அப்படின்ற இவருடைய இன்னொரு மனைவியை வைத்து அவர் யாகம் ஆரம்பிச்சுடுறார். இத கேள்விப்பட்ட சரஸ்வதிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஸோ ஷீ இஸ் ட்ரைங் டு ஸ்டாப் த யாகம் as in many ways as she could. ஆனா ஒரு தடவையும் பிரம்மா விஷ்ணுவை நோக்கி காப்பாத்த சொல்லி வேண்டதுனால விஷ்ணு எதையான ஒண்ணு பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் தடுத்து இந்த யாகம் நடத்துறதுக்கு உதவி செய்யறார். கடைசியில சரஸ்வதிக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. வேகவதி அப்படின்ற ஒரு நதியா மாறி ரொம்ப கட்டுக்கடங்காம ரொம்ப வேகத்தோட வரா. அந்த மொத்த யாகசாலை இது எல்லாத்தையும் அழிச்சுன்னுட்டு வர. உடனே பிரம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம பிரமிச்சு போயிடுறார். உடனே விஷ்ணுட்ட வேண்டிக்கிறார், எப்படியான நீ காப்பாத்தி கொடுப்பா இந்த யாகத்தைன்னு சொல்லிட்டு. பெருமாள் தன்னுடைய பாம்பு படுக்கையோட அந்த நதிக்கு நடுவுல அணையா படுத்துன்றார். So he stops the flow of the river. அது வேகம் குறைந்து போய் சரஸ்வதியால ஒன்னும் பண்ண முடியாம she concedes defeat. அப்போ அதனால அந்த இடத்துக்கு திருவெக்கா அப்படின்ற பேரு எப்படி வந்ததுன்னா, வேகமா வந்த நதியை அணை போட்டு இவர் தடுத்ததுனால வேகன அப்படின்றது வெக்கா அப்படின்றது மருவி ஆயிடுது. இன்னைக்கும் நீங்க பார்த்தேன்னா கர்ப்ப கிரகத்துல சரஸ்வதியோ கூட இருப்பார். ஆனா இங்க பெருமாள் படுத்துட்டு இருக்கிறதுல ரொம்ப ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னாக்க, எல்லா கோவில்லையும் வலது கைய இண்டு கொடுத்துட்டு அடியில வச்சுட்டு அப்படிதான் படுத்துட்டு இருப்பார். முக்காவாசி நீங்க சயன கோலத்துல பார்த்தேன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க இடது கைய தலைக்கு இண்டு கொடுத்துட்டு படுத்துட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாம கால் மாட்டுல தலை வரா மாதிரியும் தலைமாட்டுல கால் வரா மாதிரியும் மாத்தி படுத்துட்டு இருப்பார் அவர். ஏன் இப்படி படுத்துட்டார்? அதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்கு, கேட்போம். காஞ்சிபுரத்துல திருமழிசை ஆழ்வார் அங்க இருந்தார். அப்போ அவருக்கு கனிக்கண்ணன் அப்படின்ற ஒரு சிஷ்யன் இருந்தார். அவர் ரொம்ப ரொம்ப அதீத குரு பக்தி உள்ள சிஷ்யர். அவர் ஒரு தடவை திருமழிசை ஆழ்வார் ஒரு லேடிக்கு ஒரு பாட்டு மூலமாக அவளுடைய இளமையை திருப்பி கொடுத்தார் அப்படின்றது அந்த ஊர் மன்னன் காதல விழறது. கனிக்கண்ணனை கூப்பிட்டு என் மேல ஒரு பாட்டு பாடு, எனக்கும் இளமையாக ஆகணும் அப்படி ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த மன்னர் சொல்றார். கனிக்கண்ணன், என்னால பாட முடியாது, என்னுடைய குருவை தவிர நான் யார் சொல்வதை கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். உடனே ராஜாக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. சரி, நீ உன் குருவை போய் என் மேல ஒரு பாட்டு பாட சொல்லு அப்படின்னு கேட்கிறேன். அப்போ அது கனிக்கண்ணன் சொல்றார், எங்க குரு பெருமாளை தவிர யாரையும் பாட மாட்டார், மனுஷர் யாரையும் பாட மாட்டார் அப்படின்னு தீர்மானமா சொல்லிடுறார். ராஜாக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நீ இந்த நாட்டை விட்டு உடனே போயிடு, நீ ஒரு நிமிஷம் கூட இந்த நாட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நாடு கடத்திடுற. உடனே கனிக்கண்ணன் he comes back to திருமழிசை ஆழ்வார். கொஞ்சம் சோகமா வர்றார். என்னப்பா அப்படின்னு கேட்கிறார் திருமழிசை ஆழ்வார். இல்ல, இந்த மாதிரி மன்னர் சொன்னார், அதனால நான் கிளம்புறேன் ஊரை விட்டுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார். உடனே திருமழிசை ஆழ்வாரும் அவர் பின்னாடியே கிளம்பி போறதுக்கு கிளம்புறார். அப்போ பின்னாடி திரும்பி பாக்குறார்,
அங்க பெருமாள் படுத்துன்னு இருக்கார். உடனே பெருமாளை பார்த்து ஒரு பாடல் ஒண்ணு சொல்றார். அதனுடைய ஜிஸ்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது, கனிக்கண்ணன் போகின்றான், சென்னா புலவன் நானும் போகின்றேன், நீ மட்டும் ஏன் இங்கு படுத்தின்னு இருக்காய், உன் பைனாகப்பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்றார். உடனே பெருமாள் அவசர அவசரமா எழுந்து அவருடைய பைனாகப்பாய் அப்படின்றது அவருடைய பாம்பனை அதை அந்த சுருட்டி அப்படி எடுத்து வச்சுன்னு அவரு பின்னாடியே கிளம்பிடுறார். கனிக்கண்ணன் போக அவர் பின்னாடி திருமழிசை ஆழ்வார் போக அவர் பின்னாடி பெருமாளும் கிளம்பி போயிடுறார். அவ ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் போனவொடனே ஓர் இருக்கை அப்படின்ற ஒரு இடம், அதாவது ஒரு நாள் இருக்கை அப்படின்ற இடம், அந்த இடத்துக்கிட்டக்க வர. அதாவது அந்த ஒரு நாள் இருக்கைன்னு பேர் வந்தது கூட இவா 3 பேரை போய் அங்க தங்கி இருந்ததுனால ஒரு நாள், அதனால ஓர் இருக்கை அப்படின்ற பேர். அங்க போய் அவ 3 பேர் தங்கின்னு இருக்கா. பெருமாளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இவர் கூட்டார், பின்னாடியே வந்துட்டோம் நம்ம, இப்ப அடுத்தது அவர் என்ன பண்ண போறாரோன்னு ஒன்னும் புரியாம உட்காந்துருக்கார் பெருமாள். ஆனா ஊர்ல என்ன ஆயிடுறது, பெருமாள் கிளம்பி போன உடனே அப்படியே ஒரு ஒரு டார்க்னஸ் சூழ்ந்த மாதிரி, ஒரு களை இழந்து அந்த ஊரை விட்டு ஒரு ஒரு பிரகாசமே போன மாதிரி ஜனங்கள்லாம் ரொம்ப சோகமாயிடுறா. எல்லாரும் போய் ராஜாட்ட சொல்றா, இந்த மாதிரி எங்களால பெருமாள் இல்லாத ஊர்ல நாங்கெல்லாம் இருக்க முடியாதுன்னு. மந்திரி சொல்றாரு ராஜாட்ட, நீங்க பண்ணது தப்பு, அவ்வளோ ஒரு தெய்வ பக்தி உள்ளவாவா, நீங்க போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற. உடனே ராஜா தன் தவறை உணர்ந்து ஓடி வர அங்க வந்தோடனே பெருமாளை பார்த்து காலில் விழுந்து, பெருமாளே என்னை மன்னிச்சுடு, நீ ஊருக்கு திரும்பி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எனக்கு தெரியாது, நான் திருமழிசை ஆழ்வார், அவர் பின்னாடி நீ அவரை கேளு அப்படின்னு. திருமழிசை ஆழ்வார்கிட்ட, மன்னிச்சுடுங்கோ, நீங்க தயவு செய்து ஊருக்கு வாங்கோ, நான் பண்ணது தப்பு அப்படின்ற. எனக்கு தெரியாது, நீங்க கனிக்கண்ணன்ட்ட கேளுங்கோ, அவர் பின்னாடிதான் நான் வந்தேன் அப்படின்ற. நீ கனிக்கண்ணன்ட்ட போய் ராஜா சாஷ்டாங்கமா காலில் விழுந்து மன்னிப்பு கோரிய பின், கனிக்கண்ணன் ராஜாவே கேட்கிறார், நம்ம இந்த மாதிரி போகாம இருக்கக்கூடாது, திரும்பி போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு கிளம்புறார் திரும்பி வரது. உடனே அவர் கிளம்புறச்சே அவர் வரார், அவர் பின்னாடி திருமழிசை ஆழ்வார் வரார், அவர் பின்னாடி பெருமாள் வரார். பெருமாள் ஊருக்கு வந்த உடனே அங்க ஒரு பாட்டு பாடுறார் திருமழிசை ஆழ்வார். அவர் என்ன சொல்றார், பெருமாளை பார்த்து ஒண்ணு சொல்றார், கனிக்கண்ணன் போச்சொழிந்தான், சென்னா புலவன் ஆகிய நானும் போச்சொழிந்தேன், நீ உன் நாகப்பாயை விருத்திக்கொள் அப்படின்ற. உடனே பெருமாள் அவசர அவசரமா தன்னுடைய படுக்கையை எடுத்து விரிச்சு, அந்த அவசரத்துல அவருக்கு அடுத்தது இவர் எதையான சொல்லி எங்கேயான கூட்டின்னு போயிட போறாரோன்ற பயத்துல அவசர அவசரமா விரிச்சு அவசர அவசரமா படுத்துக்கிறாரு அது மேல. அப்பதான் அவருக்கு வலம் இடம் மாறி போய் இந்த கைக்கு பதிலா இந்த கையை வச்சு படுத்துட்டு, கால் இந்த பக்கமும் தலை அந்த பக்கமும் பார்த்துட்டு அப்படியே ஏழிடுறாரு. அங்க இன்னைக்கும் நீங்க போய் அந்த கோவில சேவிச்சேன்னா பெருமாள் அந்த பொசிஷன்ல தான் சேவிப்பேள். ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள். கூடவே சரஸ்வதி அங்க ஏழிருப்பா உள்ள. ரொம்ப அழகான கோவில். திருவெக்காவில்தான் பொய்கை ஆழ்வார், அதாவது முதலாம் ஆழ்வார்கள்ல மூத்தவரான பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் இது. இந்த கோவில 5 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணிருக்கா. பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், 5 பேரும் இங்க பாடியிருக்கா. இது 5 பேர்கள் பாடின பாடஸ்தலம். ரொம்ப அழகான கோவில். நம்ம எங்கேயோ ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்துல காஞ்சிபுரம் தான் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் போய் அந்த பெருமாளை சேவிக்கணும். அப்படி சேவிக்கிறவாளுக்கு என்ன பலன் அப்படின்னு அவ சொல்றானாக்க, யம பயம் நீங்கும். எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும், யம பயம் நீங்கும். இந்திரியங்கள், அதாவது நம்மளுடைய அவயங்கள் இந்திரியங்கள் அது எதான ஆயிடுமோ அப்படின்ற பயம் இருக்கும், அந்த பயம் நீங்கும். அங்க போய் புஷ்பத்தால அவருக்கு அர்ச்சனை பண்ணாக்க நம்ம பண்ண பாவம் எல்லாம் நீங்கும் அப்படின்றது ஐதீகம். கண்டிப்பா நீங்கள்லாம் போய் அந்த கோவிலை சேவிச்சுட்டு பெருமாளோட அனுகிரகம் பெற்றுண்டு வரணும்னு நமஸ்காரம்.